செய்யுது. கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் லைலத்துல் கொண்டாடி சுத்தி கொண்டிருக்கிறார். அவங்க புரிய வேண்டிய வார்த்தைகள் சொன்னார்கள். அபூபக்கரே அந்த நாளே 2 பேரையும் கூட கவலைப்படுகிறீர்கள். உண்மையிலே ஈமான் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொல்ல வந்து கேட்டீங்கன்னா பள்ளிவாசல் ஈமான் வீடுகள் இருக்கார். வீடுகள் இருக்கிற ஈமான் பள்ளிவாசல் இருக்கார். இடத்துக்கு தகுந்த மாதிரி ஈமான் மாற செய்யும். கடைசியா சொன்னாங்க ஒரு விஷயம் உண்மை உறுதி. அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் உறுதியாக நினைத்தால், அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்கினால், நீங்கள் படுக்கும் படுக்கையிலும் நீங்கள் நடக்கும் பாதையிலும் அல்லாஹ் உங்களோடு இருப்பான் என்று குறிப்பிட்டார்கள். ஒரு அற்புதமான வார்த்தை. நீங்க ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் சரி, அல்லது பீச் மாலுக்கு போனாலும் சரி, அல்லது உங்களுக்கு முன்னால் பல பெண்கள் அப்படி அறவை ஆயோடு வந்தாலும் சரி, உங்கள் ஈமான் ஆழாமல் இருக்க வேண்டுமா? நீங்கள் உள்ளத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். நான் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகிறேன், எனக்கு அல்லாஹ் ஒருவனே ரப்பு, அவனை மட்டுமே நான் எவ்வாறு ஏற்றுக்கொண்டு உறுதியாக இருந்தால், நீங்கள் இருக்கும் இடங்கள் எல்லாம் அவனும் உங்களோடு இருப்பான். அதை இங்க கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் எப்படி சேர்க்கிறாங்க? இந்த லைலத்துல் கத்ர் இரவு அல்லாஹ் இந்த நாளில் இறங்கக்கூடிய இரவு. ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன? இந்த நாள் முழு ராவிக்கு மகரிபில இருந்து நாளைக்கு ஃபஜ்ர் வரைக்கும் ஒரு நேரம் கிடைச்சதுன்னா டோட்டலா எல்லா முடிஞ்சதுக்கு பின்னாடி தர்ஜுமா எடுத்து படிக்கிறீங்கன்னா இருந்தாலும் தயவு செய்து இன்னைக்கு ஒரு நாள் வச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு வாக்கி ஓதி அது 3 அர்த்தத்தை படிங்க. அந்த அழகா பேசுவான். ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ்வுடைய கூட்டம், அல்லாஹ்வுடைய மாணவர்கள் இந்த மண்ணிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வழக்கத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த இரவோடு அல்லாஹ் உங்களோடு இருக்கிறார். அல்லாஹ் நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் நாம வந்து உள்ளத்துல அல்லாஹ் உறுதியா கொண்டு வரணும். அல்லாஹ் இறங்கக்கூடிய இந்த நாளில் நான் வீதிகளை சுத்த மாட்டேன். அல்லாஹ் இந்த இரவில் இறங்கக்கூடிய இந்த நாளில் நான் என்னுடைய காலத்தை வீணாக கழிக்க மாட்டேன். அல்லாஹ்வும் மாணவர்கள் இந்த நாளில் உள்ளூர் மாநில பூர்வத்தில் வரவேற்கக்கூடிய இந்த நாளில் நான் என்னுடைய அமல்களை வீணாக்க மாட்டேன் என்று நம்முடைய ஒவ்வொருவரும் முயற்சி எடுத்து அதற்காக கவலைப்பட்டால் இந்த நாளில் அல்லாஹ் நம்மோடு இணைகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் மட்டும் இணைவது கிடையாது, நபிகளார் சொல்கிறார்கள், ஜிப்ரீலும் நம்மோடு இணைகிறார்கள், ஒவ்வொரு மலக்கும் நம்மோடு இணைகிறார்கள். நீங்க தொலைவாசி முடிச்ச பிறகு ஆமிதாக முசாபா செய்வீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க வெறும் ஆமிதாக முசாபா செய்யணும், அப்படி கிடையாது. உங்களோட சேர்ந்து மலக்கும் ஆமிதாக முசாபா செய்யா. இதுக்கு அதுக்கு உதாரணம் தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவாங்க இடத்துல ஃபர்ஸ்ட் அல்லாஹ் வலிய ஆயத்து இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதீ கலக். இப்ராஹிம் வந்து சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரானாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அண்ணா உண்மைனாங்க. என்ன தெரியுமா? எனக்கு ஒரு தெரியாதுன்னாங்க. உண்மையில ஒரு பையன் போறாரு கூப்பிட்டு நம்ம வார்த்தையை சொல்றாங்கன்னா கண்டிப்பா சொல்லுவான். சொல்றத கேட்டு சொல்லிட்டு ஆட்சி ஒவ்வொரு மனிதன் தட்டா கத்துக்கிறான். ஜிப்ரீல் சொல்றாங்க இக்ரான், அந்த இக்ரான் ரசூலுல்லாஹ் ரிப்பீட் பண்ண முடியல. இக்ரான்ற வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்ல முன்னாடி கவனிக்கணும். இங்க அல்லாஹ் உத்தரவு இல்லாம ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் கூட வராது. அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தால் மட்டும்தான் ரசூலுடைய நாவுக்கு எல்லாம் வழியாக வரும். அப்ப 3 வாட்டி ஜிப்ரீல் சொல்லியும் ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் சொல்றது வரல. என்ன செய்யாரு? 4வது வாட்டி ரசூலுல்லாஹ் ஒரு கட்டிப்பிடி ஒரு அழுக்கு அழுத்தினாங்க. அந்த அழுக்கு அழுத்தினதுதான் அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் என்ன ஓதினாங்களோ ஒரு தவறு இல்லாம அப்படியே ஓதி காமித்தார்கள். எப்போது ஜிப்ரீல் என்னை தட்டி தழுவினாரோ அப்போது எனக்குள் ஒரு மாற்றம் உண்டானது, எனக்குள் வகையில தொடர்பு உண்டானது. ஜிப்ரீல் தட்டி தழுவின உறவின் பழக்கத்தால் நான் ஓத போகிறேன். அந்த வார்த்தையை கொண்டாந்து லைலத்துல் குடிச்சு போறாங்க. இன்னொரு போறாங்க. இப்ராஹிம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணிலே வாழும் பொழுது ஏறக்குறைய 24,000 முறை இந்த மண்ணுக்கு வகையை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு வார்த்தை 2 வார்த்தை இல்ல, 24,000 வார்த்தை வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போறதுக்கு பின்னாடி இப்ராஹிம் கவலைப்பட்டது தெரியுமா? இதெல்லாம் கூட ஒருவருக்கு தினமும் போக முடியாது. பாவம் இருக்கக்கூடிய சிலர் கவலைப்பட்டு பெருமாள் மௌத்துக்கு பின்னால் அதற்கு பின்னால் அந்த ஆண்டுக்கு ஒரு முறை புனித லைலத்துல் கத்ர் இரவிலே இப்ராஹிம் ஒரு வார்த்தை இந்த மண்ணுக்கு இறக்குகிறார். அப்படி இருக்கிற பொழுது எப்படி இக்ரா வார்த்தை மூலம் ஜிப்ரீல் ரசூலோடு ஓதினார்களோ இன்னா அன்சல்னா என்ற வார்த்தை மூலம் ஜிப்ரீல் இந்த உம்மத்தோடு இணைகிறார் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்து பாருங்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்பு, எவ்வளவு அற்புதமான ஒரு ஞானம், ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை விளங்கி கொண்டால் இன்றைய தலைமுறையில் தான் லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தையை சொல்லி அடுத்த வார்த்தை கொண்டாட்டமா மண்டாட்டமா என்று கேட்டால் எல்லா வரையிலும் கொண்டாட்டத்துக்கு கழி போயிட்டார். தான் என்ன அது யோசிச்சு பார்த்தேன். ஏன் வாழ்ந்த சமூகம் லைலத்துல் கத்ர் அழைத்து கொண்டு கேட்டா ஒரு வாலிபர் கூட ஒரு லைலத்துல் கத்ர் பயான் முழுசா கேட்டதில்லை. அதனால இப்படி தாண்டோடு தான் சுத்தி கொண்டிருக்கிறாரு. குர்ஆன் அல்லாஹ் எடுத்து பேசுமா, அதற்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், மூமின்கள் பலன் பெறும் அல்லாஹ் கூறுகிறார்.
மூவிகள் வாலிபர்கள் ஒவ்வொரு எழுத்துக்கள் பயானை முழுவதுமாக கேட்டிருந்தார். கண்டிப்பாக போன ஆண்டு கேட்டிருந்தார். இந்த ஆண்டு எல்லாரும் உள்ள வந்திருப்பார். யாருக்கும் சிறவுடைய உள்ளம் கிடையாது. யாருக்கும் நம்மளுடைய உள்ளம் அல்லா எனக்கு தரல, யாருக்கும் ஆவல் உள்ளம் அல்லா தரல. நம்ம உள்ளம் இலக்கிய உள்ளம், கல் நெஞ்சம் கிடையாது. வங்கிய ஓதி கரையாத நெஞ்சம் கிடையாது. நாங்களாம் அபுஜர்கள் கிடையாது. நம்ம சலாத்திர முஸ்லீம்கள், ரசூலுல்லாஹி உம்மத்துகள், ரசூலுல்லாஹ் போற்றி புகழக்கூடிய நாமங்கள். நாம் வழியில் காரணம் என்ன? லைவர்களுடைய சிறப்பை நாம் ஒரு நாள் கூட கேட்டது கிடையாது.